குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. செந்தில் பாலாஜியை பார்த்து பயம் இருக்கு. பயம் இருக்குது. அட்ரஸ் தெரியாம தோக்கடிச்சாருங்க. எந்த கொங்கு மண்டலத்துல பாஜக இருக்குது, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து அடுத்த எலெக்ஷன்ல காண முடிச்சார். ஒன் மேன் ஷோ. அவரால் முடியும். He can tilt the result. பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க அதிமுக. ஒரே கட்சி எப்படிங்க எதிர்ப்பாங்க? திட்டிக்கிறாங்களே சார் ஒருத்தர் ரெண்டு பேர். நாமளே திட்டாரு. ஓகே. லோக்கல் பாலிடிக்ஸ். அமித்ஷாவை தாக்கி ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காரு, மோடியை தாக்கி ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜியோட இந்த ராஜினாமாவுக்கு பிறகு திமுக எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கீங்க? சார் வணக்கம். அமர் பிரசாத் ரெட்டிக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஜாமீன் கிடைக்குது அடுத்ததுல. ஆனா செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு அமைச்சரா இருந்திருக்காரு. அவருக்கானது ஜாமீன்ங்கிறது கேட்கறதுக்கான உரிமையும் ஒரு இந்திய குடிமகனா அவருக்கும் இருக்கு. அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நாள் காலம்? அவருக்கு இத்தனைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்றாங்க. பைபாஸ் சர்ஜரி கூட அவர் அலோவ் பண்ணலைங்க. அந்த அளவுக்கு நின்னாங்க. அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்க அவரை கண்டு பாஜக அவ்வளவு பயந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப இப்பவும் செந்தில் பாலாஜியை பார்த்து பயம் இருக்கு. பயம் இருக்குது. அட்ரஸ் தெரியாம தோக்கடிச்சாருங்க. அட்ரஸ் தெரியாம தோக்கடிச்சாருங்க. எந்த கொங்கு மண்டலத்தில் பாஜக இருக்குது, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து அடுத்த எலெக்ஷன்ல காண முடிச்சாருங்க. ஸ்டாலினே வந்து செந்தில் பாலாஜி வந்து பயங்கரமான விமர்சனம்லாம் பண்ணார். அவரே பேசாம மந்திரி பதவி கொடுக்குற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு இருக்குது. அதை பார்த்தோன்னா இது அவர் எந்த கட்சியிலும் அவர் தனி மனிதன். ஒன் மேன் ஷோ. அவரால் முடியும். He can tilt the results. தேர்தலுடைய போக்கையை மாற்ற முடியும் அவரால். அந்த சக்தி உள்ளவர். ஒரு மறுபடியும் வந்து ஒருவேளை இது எல்லாத்தையுமே தாண்டி ஜாமீன் கிடைத்து திமுகவில் மறுபடியுமே அந்த கேஸெல்லாம் திருப்பியுமே வந்தாலுமே அவரால் வெற்றி வாக சூட முடியும் தான். இன்னுமே அவருக்கான, ஏன்னா அந்த பீப்புள் இன்னுமே அவருக்கான வாக்கு வங்கி பின்னாடி தான் இருப்பாங்க. ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் கொடுக்காத பிரச்சனைகளா? இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த பார்ப்பன மீடியாக்கள் அத்தனையும் திராவிட இயக்கத்தை இன்னைக்கு வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் அத்தனை பார்ப்பன ஊடகங்களும் திராவிட இயக்கத்தை எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்றும் நடக்கலையே. ஒன்றுமே 49 வந்தவங்க இன்றைக்கி வரலாம் அசைக்க முடியல. அவங்க தான் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மனசில் இருந்தால் வெளியே அனுப்ப முடியாது. நீங்கள் அதிகார வர்க்கத்தை வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணி வேணால் தப்பிக்கலாம். உங்களுக்கு இருக்கிறது அமலாக்கத்துறை, சில நீதிபதிகள், என்ஐஏ, இது தேர்தல் ஆணையம். இது 3 உங்கள் கையை விட்டு போச்சுன்னா நீங்கள் எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. நான் நின்னாலும் ஒரு ஓட்டு கொடுவாது, அவங்க நின்னாலும் ஒரு ஓட்டு கொடுவாது. அவ்வளோ சார். இப்போ வந்து செந்தில் பாலா நீ ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தபடி என்னென்னா அவருக்கு வந்து ஜாமீன் கிடச்சிடுச்சு. ஒருவேளை திருப்பி மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கிறார் அப்படின்னா, ஒருவேளை திருப்பியுமே அவர் திமுகவுக்கு வர்றப்ப அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள்ங்கிறது எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. ஜெயலலிதா ஏவன் குற்றவாளி நீங்கள் என்ன கெட்டு போச்சு? இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒன்றிய அரசில் இருக்கிறவங்கெல்லாம் மரியாதை கொடுக்குற ஒரே ஆள் அவங்க தான். வேறு யார் இருக்கிறா? அவங்க தான் வந்து இப்போ வந்து திமுக ஊழல் கட்சின்னுவாங்க. ஊழலுக்காக ஜெயிலுக்கு போனவங்க ஒரு நாட்டு மக்களுக்கு போராடி ஜெயிலுக்கு ஊழலுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே அரசியல்வாதி இந்தியாவிலேயே ஜெயலலிதா தான். ஏவன் குற்றவாளிங்கிற பேரோட உள்ளே போனது அவங்க தான். அவங்க கூட கூட்டணி வச்சுருந்தது யார்? அமித்ஷாவும் மோடியும் தான். வேறு யார் வச்சுருந்தாங்க? அவங்க தான் அவங்க தான் பதில் சொல்லணும். ஊழலில் ஊற்றுக்கண்ணு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டால் சொல்லப்பட்டவங்களோட கூட்டணி வச்சு ஆட்சி நடத்துறது உங்கள் கட்சி தான். நீ பேசுகிற மற்றவங்கள ஊழல்னு சொல்லுவாங்க. ஊருக்கெல்லாம் குறி சொல்லுவாங்க, பள்ளி இடறி விழுமா கலனி பானையில்பாங்க. அது மாதிரி தான் இவங்க மற்றவனை பார்த்து ஊழல்னு சொல்லுவோம். பார்க்குறவங்களாம் சிரிக்கிறாங்க. மக்கள் அவ்வளோ முட்டாள் இல்லைங்க. மக்கள் சக்தி அதனுடைய தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னா பாஜகங்கிறது வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இளைஞர் அணிக்கு அவர் தலைவராக இருந்தப்போ அதை வந்து கரெக்டாக இது பண்ணாங்க. இப்போ கட்சியில் இருக்கப்போ நம்ம பார்த்தோம் சில கருத்து முரண், கட்சியில் இருக்கப்போ சின்ன சின்ன கருத்து முரண்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இதை வந்து ஒருவேளை கலைஞர் இருந்திருந்தால் இதை ஹேண்டில் பண்ணுறது வேற மாதிரி ஒரு வேலை பண்ணியிருப்பார். கலைஞர் காலத்து அரசியல் வேறு. கலைஞரே வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து சரியாக ஈடுபடலையே. அந்த அரசியல் வேறு. அன்னைக்கு இருந்த கண்ணியம் வேறு, இன்னைக்கு இருக்கிற கண்ணியம் வேறு. ஒருவேளை அன்னைக்கு பிஜேபிக்காரோட கொஞ்சம் கண்ணியம் இருந்துச்சோ? ஆமாம், வாஜ்பாய் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு யார்? மோடி இருக்கிறாருங்க. நேர் எதிர்.
எங்கள் காலத்து நீதிகள் வேறு, உங்கள் காலத்து நீதிகள் வேறு, உங்களுடைய இளைஞர் காலத்து நீதிகள் வேறு. எஸ்டர்டேஸ் கிரைம், டுடேஸ் ஜஸ்டிஸ், டுமாரோஸ் லா. நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள், நாளைய சட்டங்கள். அவ்வளோதான். நீங்கள் யாரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அமர் பிரசாத் ரெட்டியெல்லாம் வச்சு உங்கள் கட்சியில் பெரிய ஆளுங்கிறீங்க. அண்ணாமலையினுடைய பேக்ரவுண்ட் என்ன? வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட்? சார் இப்போ இதே மாதிரியான ஒரு நிலையானது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா தொடர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் மேலுமே விமர்சனத்தை வைக்கிறாங்க, இல்லாட்டி இடி இந்த மாதிரியான அழுத்தத்தை வந்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கடந்து இருக்க திமுகவுக்கு இப்போ இருக்க வேண்டிய பொறுப்புகள்னா நீங்கள் என்ன சார் சொல்வீங்க? அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது? ஏன்னா சில சமயம் கொஞ்சம் அமைச்சரை கொஞ்சம் எமோஷன் ஆகி சில இதில் பேசுகிறாங்க, அதையும் வச்சு அவங்க பொறுத்தவரை சில விஷயங்கள் இருக்குது. தேர்தலுக்கு சரிப்பட்டு வர்றது நல்லா தான் லாய்க்கப்படாத வெளியில் நிற்கிறேன். இந்த இலவசங்களை குறைக்கணுங்கிறதுல எனக்கு இருக்கிற ஒரு இது உண்டு, எனக்கு அதில் ஒரு அக்கறை உண்டு. மக்களை சோம்பேறி ஆக்கிற விஷயம். தற்காலிக லாபங்களுக்கு வேணால் இலவசங்கள் சரியாக வரணும். ஏன்னா இப்போ பிஜேபியில் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுவே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு தான் வந்து சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் கிடைக்காமலாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த இலவசங்களை வைத்து தான் இப்போதும் அரசியல் செய்யணுமா? இன்றைக்கி அரசியல் அப்படி தான் போகும். நீங்கள் அந்த பொருளாதாரத்தை வந்து இன்றைக்கி நேரத்துலையும் அகில உலகத்துலேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒரு புக்கு இப்போ வர்றதில்ல. அது அப்போ வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கௌரவம் மாதிரி. எதில் படிச்சிங்கன்னா, டைஜஸ்ட்டில் படித்தேன் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய ஆள்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு அது என்ன அந்த புக்குன்னாக்கா, அவங்களுதுன்னு ஒரு ஆர்டிக்கிள் கூட அவங்க ஆர்டிக்கிள் கிடையாது. பல பத்திரிகைகளில் வந்து சிறந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எடுத்து அதில் போட்டு கொடுப்பாங்க. அதனால் மற்ற பத்திரிகைகளில் வர்ற சிறந்த விஷயங்கள் பூரா இதில் கையில் கிடச்சிடும். அதுக்காக நம்ம பத்திரிகைகளை தேட வேண்டியது ஒன்று எடுத்தால். அது மாதிரி உலகத்தில் ஹையஸ்ட் சர்க்குலேட்டட். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு 3 வருஷம் சந்தா கட்டினாக்கா பார்க்கர் பென் இலவசம், 4 வருஷம் சந்தா கட்டிங்கன்னா இது இலவசம் அப்படின்லாம் போட்டு அந்த படமெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஆஃபர். அதுக்காக அந்த பேனாவுக்காக பணம் கட்டினவங்க இருந்தாங்க. அது மாதிரி இலவசங்கள். அதை பார்த்து தான் என்ன பண்ணாங்க, ஒரு ஹேர் ஆயில் வாங்கினா ஒரு சீப்பு இலவசம், அந்த ஹேர் ஆயில் தான் வாங்கணும். ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினோம்னா ப்ரஷ் இலவசம், இது அந்த மாதிரி இந்த இலவசங்களை சொல்லி 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 நம்ம நிறையா பழகிட்டதுனால நம்ம பெண்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள், அது மகா மோசமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு இலவசமாக ஏதாவது கிடைக்குன்னா அதுக்கு போய்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலவசங்கள் பூரா பெண்களை நோக்கித்தார். ஏன்னா வாக்கும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. வாக்கு போட அது வேறு விஷயம், வாக்கு இருக்கோ இல்லையோ அவங்க வந்து இதுக்கு வாங்குவாங்கங்கிறது. அதை தான் எம்ஜிஆர் அதை வச்சு தான் கேஷ் பண்ணார். பல்பொடி கொடுத்தாரு, செருப்பு கொடுத்தாரு, உருப்படியாக எதையுமே கொடுக்கல. இதை தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணி கட்சி ஓட்டிகிட்டு போயிட்டார். பட் இந்த மகளிர் பேருந்து இதெல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானதாக சார் இருக்குது. யூஸ்ஃபுல்லுங்க. நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு பண்ணணுங்க. இப்போது காய்கறி விற்கிற வர்றாங்க, அவங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்து கடையில் பிளாட்ஃபார்மில் கடையை வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. அந்த மழை வந்ததுன்னா போச்சு, காற்றடிச்சதுன்னா அவங்க வியாபாரம் இருக்கு, அன்றைக்கி பட்டினி, அவங்களுக்கு கொடுங்க. ஆஃபீஸுக்கு போகிற பெண்களுக்கு நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வருமானத்தை வைங்க. இந்த வருமானத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு இலவசம் கொடுங்க. பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்கவங்க, காய்கறி விற்கிறவங்க, தினசரி ஏதோ இந்த மாதிரி பொழப்பு நடத்துகிறவங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது பாத்திரம் எடுத்து பிச்சை எடுக்கணும். அது அப்பயே சொல்லியிருக்காங்க, எல்லா பிச்சை எடுக்கிறவனுக்கு போடாத, அவங்க இவனுக்கு இதனால் வாழ்க்கை தரம் உயரும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை நான் சொன்னபோது அந்த மகளிர் உதவித்தொகை கொடுக்கும்போது நான் அதெல்லாம் சொன்னேன். அது ஓரளவுக்கு அது ஃபாலோ பண்ணாங்க. அது நான் சொல்லி பண்ணாங்கன்றதில்ல, நான் அதை சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறத விட்டுட்டு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலாக கவர்மெண்ட்டே பஸ் விடலாமே. இப்போ கல்லூரிகளில் இருக்கோம், எங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் பஸ் விட்றோம். அது மாதிரி அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படி விட்ருங்க, மிச்சம் போகுது இல்லை. நீங்கள் பொதுமக்களுக்கு ஓடுற பஸ்ஸில் ஏன் ஏற்றி விட்றீங்க? இதில் எல்லாருமே போய் குறிப்பிட்ட மக்களுக்கு தான் போய் அந்த நேரத்தில் போகிறோமா, யாரும் ஏற முடியாமல் தடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அவங்களுக்குன்னு பஸ் விட்டிங்கன்னா அந்த பஸ் அவங்களுக்கே தனியாக போயிட்டுருக்கு, அவங்களோட இது போயிட்டுருக்கும்ல. செக்ரட்டேரியட்னால பஸ்ஸை விட்ருங்க. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நல்ல செல்லர் இருக்கவும் அந்த இலவச பேருந்தில் தான் போகிறாங்க. அதே சமயம் காய்கறி கடையில் இருக்கவங்க அதில் ஏற முடியாத சூழ்நிலையும் இருக்குது. அது மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அது மாதிரி அதெல்லாம் செய்யலாம். சத்துணவு போடுறதில் வந்து அவங்க கொண்டு வந்தது, பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவனுக்கு சத்துணவுன்னாங்க. ஸோ இவன் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு வந்தவன் படித்தான். படித்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சுயகௌரவம் வந்துடுது. சுயகௌரவம் வந்ததுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு நம்ம அதே கூட நம்ம வேலை செய்வோம்னு போயிடுறோம். இது
உங்கள் சைக்காலஜியில் அது விளையாடுது. உங்களை வந்து உற்பத்தி திறன் மிக்கவனா மாற்றுது. அது கெடுத்து குட்டிச்சவராகி நாசம் பண்ணது எம்ஜிஆர் பண்ண. ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னாலும் உங்களுக்கு சாப்பாடு அப்புறம் அவன் என்னத்துக்கு வேலை பார்ப்பான்? இவர் சினிமா ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி திரு டிக்கெட் விற்றுவிட்டு சுற்றணுன்னா வந்து சாப்பிட்டு போயிட்டான். படிப்பை ஒழிச்சார். அதான் எம்ஜிஆர் பண்ணது. ஆனால் அவரை தான் திருப்பி தேர்ந்தெடுத்தீங்க. சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த திட்டமிடல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா வந்து இலவச கேஸ் கொடுத்தப்பே வந்து கலைஞர் முதல்ல அவங்க ஸ்கீமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிங்கிள் அடுப்பு தான் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ வந்து கலைஞர் சொன்னால் இல்லை சிங்கிள் பத்தாது, டபுள் இதில் கொடுத்தா தான் ஏழைக்குமே அது வந்து பயன்பெற மாதிரி இருக்கும் அப்படின்னு கலைஞரோட இதில் இருந்தப்போ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்லையுமே அவர் இன்வால்வ் ஆகி அதை வந்து கரெக்டாக சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பார். ஸோ அந்த மாதிரியானதுக்கான டைம் வந்து ஒருவேளை இப்போ ஸ்டாலினுக்கு இல்லையோ? ஏன்னா அந்த தேர்தல் நெருக்கடி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது. அன்னைக்கு இருந்த கூட்டம் வேறு, இன்னைக்கு இருக்கிற கூட்டம் வேறு, இன்னைக்கு இருக்கிற மனப்பான்மை வேறு. அப்போ இன்னைக்கு தான் கடும் நெருக்கடின்னு சொல்லலாமா? இன்னைக்கு மக்கள் தொகை எங்கே போயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எங்கேயாவது பார்க்குறீங்களா? நீங்கள் ஏறத்தாழ சைக்கிள் இல்லை, எல்லாம் பைக் வச்சுருக்கோம். கார் தான் அதிகமாகிட்டு இப்போ பைக்கும் காரும் வந்துருச்சு. என்றைக்கு நீங்கள் இஎம்ஐயில் வந்து உங்களுக்கு வண்டி கிடைக்குதுன்னு போனால் சைக்கிள் கொடுக்குற காசு பைக் கொடுக்கலான்னு போயிட்டாங்க. இப்போ நான் சைக்கிளே பார்க்குறது கிராமங்களில் கூட பார்க்கறதில்ல. இன்னும் நம்ம வந்து மாட்டு வண்டியெல்லாம் பார்க்கணுன்னா பாரதி ராஜா படம் பார்த்தா தான் உண்டு. அவர் தான் இன்னும் பழைய கிராமத்தை நினச்சிக்கிட்டு இருக்காரு. எந்த கிராமத்தில் வந்து மாட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது? இப்போ மாடுகளே எங்கே இருக்குது? இல்லை, மாறி போச்சுங்க, சிஸ்டம் மாறி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு மாடர்னைஸ் யுவர் சிஸ்டம்ஸு. பட்ஜெட் போடும்போது நிர்மலா சீதாராமன் அதில் நல்ல பட்ஜெட் கொடுத்தாங்க. வெள்ளை பேப்பர் கொடுத்துருக்கலாம், வெறும் பேப்பரை கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். எல்லாம் அடுத்த கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு ஒரு பட்ஜெட் படிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. இது இப்போ நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஆளும் தெரியாது, அடுத்த கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு நல்ல பட்ஜெட், எனக்கு தெரிஞ்சது தான் பெஸ்ட் பட்ஜெட், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் விட்டுடுங்கட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ போடுற ஸ்கீம் எல்லாம் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சாட் ஜிபிடி போல் பல விஷயங்கள் வந்துருக்குதுங்க. கதைகளை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். 2 லைன் நீங்கள் எழுதிட்டு சாட் ஏஐயில் நீங்கள் அந்த இதை நாட் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த நாட்டை எத்தனை வகையில் டெவலப் பண்ணாலும் ஒரு 50-60 நாட் கொடுக்குது. உங்களுக்கு கற்பனை கதை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுக்குது. எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரியான இந்த ஸ்கீம்ஸ் கொடுக்குறான். நாளைக்கு என்ன வரும், எப்படி வருங்கிறதெல்லாம் கொடுக்குறான். அன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய திட்டங்கள்லாம் நீங்கள் எல்லாமே வீட்டில் உட்காந்துக்கிட்டே முடிக்கிற மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கி சினிமா என்னாச்சு நீங்கள் பாருங்கள். எல்லா ஸ்டுடியோவும் மூடிட்டான். நோ ஸ்டுடியோ அட் ஆல். அங்கங்கே சவுண்ட் ரெக்கார்டிங் அது மாதிரி 2-3 இதெல்லாம் வச்சுருக்காங்களே தவிர இன்னைக்கு சினிமா இல்லை. ஏவிஎம் இன்னைக்கு அவங்களே ஹவுசிங் போர்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக முடிஞ்சது துண்டத்தோட வெட்டி ஏதோ ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் மாத்திரம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி சினிமா இஸ் நாட் தேர். இப்போ முதல்ல ஒரு ஹீரோ படம் வருதுன்னாக்க அது கட் அவுட் வச்சு பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு தேட்டருக்குள்ளார படம் 5-6 பேனர் இருக்குது. எந்த படம் ஓடுதுன்னு தேட்டரில் எல்லா படமும் 2 நாளில் பார்த்தோம்னா வேறு பேனர் இருக்குது. முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி சினிமா பேஸில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி கலர் லேபரேட்டரி ஆரம்பிக்கிறேன்னா சிரிப்பு தான் வரும். ப்ரொஜெக்டர் ஆரம்பிக்கணும், ஏன்னா டிஜிட்டலில் வந்துருச்சு. பென்ட்ரைவ் மாட்டி விட்டு போயிடுறான். அது தேட்டரில் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறதுலேருந்து லைட் ஆஃப் பண்ணுறதுலேருந்து சகலமாக அது பண்ணிவிடுது. பார்த்தா நீங்கள் ப்ரொஜெக்டர் பார்த்தாங்கன்னா இத்தனோண்டு இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் பென்ட்ரைவ் மாட்டிட்டு அவங்க ஓட்டு போய் முதல்ல டிஜிட்டல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் கிடையாது, பென்ட்ரைவ் போட்டு போயிடுறாங்க. இப்போ போய் நீங்கள் வந்து ஃபிலிம் கழுவுறதுக்கு லேபரேட்டரி, ப்ரொஜெக்டர் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அவுடேட்டட். தொழிற்சாலை தொடங்கி விட்டோம், 100 கோடி ரூபாய் செலவில் சினிமா ப்ரொஜெக்டர் தயாரிக்கும் தொழிற்சாலை. பைத்தியக்காரத்தனம். காலத்தோடு போங்க சார். ஆளுநருடைய அந்த இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பேரவை கூடும்போது ஏதாவது ஒரு சர்ச்சை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஆண்டு முன்னது இன்றைக்கும் பார்த்தா அதே மாதிரி தான். ஜனகணமனை வந்து பாடலை, தேசிய கீதம் வந்து பாடலை அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து புறக்கணிச்சிருக்கார். ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொல்கிறேனே, இது என்னத்துக்கு அந்த வேலையை பார்க்குறீங்க? இப்போ தெலுங்கானாவில் வந்து தமிழிசை அவங்க கூப்பிட்றதே கிடையாது. அது தெரியுமா? தமிழிசை தான் தெலுங்கானா கவர்னர், தெரியுமா? அவங்களுக்கே ஞாபகம் இல்லை. கொடியேற்ற சுதந்திர தினம் கொடியேற்றுறதுக்கு கூட அவர் கூப்பிடலைங்க. இது சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது கவர்னர் உரை கிடையாதுட்டாங்க. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாங்களே படிச்சுக்கிறோம். அது மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியது. என்னத்துக்கு அவரை கூப்பிட்றீங்க? அவரை பொறுத்தவரை அவருக்கு வந்து பாச்சாதி கோயில் ஐயரை கூப்பிட்டு வச்சுட்டு சுண்டல் விற்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஜனை மடத்தமாக மாற்றிருக்காரு. அவர் வந்து பஜனை பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு பஜனை கஜனை எல்லாம் பாடிக்கிட்டு அந்த சுண்டல் விற்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருக்கு அதை கொடுத்தா அவர் வேலையை பார்த்துட்டு போகிறார். என்னத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இது பண்ணுறீங்க? எனக்கு என்னமோ அவரை கவலைப்படுத்துறதுக்காகவே இந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரி இருக்குது. ஓகே. அவர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து சாவர்கார் ஆளு, கோட்ஸே ஆளுன்னு சொன்ன உடனே அவருக்கு அதுவும் புரியல. எந்திரிச்சு போயிட்டியான்னு சொல்லியிருக்காரு பக்கத்தில் இருக்கிற. அதான் சொன்னதான் இவன் நேற்று கேள்விப்பட்டது. அதுதான் சார் உங்களை ரொம்ப கவலைப்படுத்தாங்க, போயிடுக்கணும் அப்படி அன்றைக்கி கவலைப்படுத்துகிறாங்க கேட்டுட்டு வெளியே போயிட்டுருக்காரு.
கவர்னர் வெளியிட பண்ணுற அளவுக்கு அவருடைய நிலைமை படுமோசமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக செந்தில் பாலாஜியோட இந்த ராஜினாமாவுக்கு பிறகு திமுக எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? திமுக கொண்டு இருக்காது. செந்தில் பாலாஜி வந்தாருங்க அவருக்கு நல்லது. அவர் எங்கே போகிறாருங்கிறத பார்க்கணும். அவர் விடுவாங்களாங்கிறத பார்க்கணும். தேர்தல் வரலையுமே அவர் விடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா டெல்லியிலையும் அவங்களுக்குலாம் ஜாமீன் கொடுத்துட்டாங்க முன்னாடி இதே மாதிரியே இருந்த அந்த அமைச்சர்களுக்கும். அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள். செந்தில் பாலாஜியுடைய சக்தியை அவங்க பாஜக அவரை கண்டு நடுங்குதுங்கிறது மாத்திரம் நல்லா வெளியே வந்தால் நம்மளை காலி பண்ணிவிடுவார், ஓட்டிங் மிஷின் இருந்தால் கூட நம்மளை காலி பண்ணிவிடுவாருங்கிற பயம் இருக்கிறதுனால தான் அவர் விட மாட்டேங்கிறாங்க. அதே பொன்முடிக்கு வந்து ஓரளவுக்கு கன்செஷனாக கொடுத்தாங்க. தண்டனையை கொடுத்துட்டு தண்டனை நிறுத்தி வச்சுட்டாங்க. பொன்முடி சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி ஜெயிலே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பாஜக அவரை கண்டு பயப்படுது. அப்படி விட்ட ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் வெளியில் வந்தார்னாக்கா, எலெக்ஷன் முன்னாடி வெளியில் வந்தாக்கா பாஜக நல்லா தெரியும். ஓட்டிங் மிஷின் கையில் போட்டால் கூட நடக்காது, அமலாக்கத்துறை இருந்தால் கூட நடக்காது. இத்தனை சோதனை கொடுத்தும் கூட அந்த ஸ்ட்ராங்காக தான் நின்று. ஆமாம், ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து இப்போ தான் வந்து அவர் அமைச்சர் பதவி இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை ராஜினாமா பண்ணியிருக்காரு. டிஎம்கே தொடர்ந்து அவங்களுக்கான, அதாவது டைரெக்டாக ஆதரவு இல்லை அப்படின்னாலுமே அவருக்கான சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி. ஸோ அதனால் அவர் பிஜேபி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா சார்? இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு அவரே விட்டு போகணும். இதை விட நல்ல ஆஃபராக இருந்தால் அங்கே போகலாம். ஓகே, எல்லாம் அப்போ ஆஃபரை பொறுத்து தான் மாறும். ஆமாம், இப்போ நாளாக இருந்தால் தான் பண்ணுவேன். ஏங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு நான் எவ்வளோ சீக்கிரம் என்னை விற்றுக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் விற்றுக்கேன். அடுத்த வருஷம் எனக்கு மார்க்கெட் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணுங்க. பட் இங்கே திமுகவுக்கு அவருக்கு திட்டத்தட்ட ஒரு ராஜபோக மரியாதை இருந்தது சார் அவருக்கு. அதே ராஜபோக மரியாதை அங்கே கொடுத்தாங்கன்னா இதை விட நல்லா கொடுக்குறாங்கன்னா போகணும். பாஜகவுடைய எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டு போகணும். ஒருவேளை ஓட்டிங் மிஷின் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டிங் மிஷின் காலை வரி விட்டுறலாம். ஏன்னா பாஜகவுக்கு போன நிறைய நடிகர்கள் எல்லாருமே பார்த்தா சில பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. காயத்ரி அவங்க பார்த்தா பாஜகவில் இருந்தாங்க, நடன இயக்குனர் நடிகை இருந்த காயத்ரி அவங்க வந்து பாஜகவில் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ அதிமுக ஒரே கட்சி தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே போயிடுமான்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போயிட்டாங்க, அவ்வளோதான். அது வேறு கட்சி. ஓகே, இல்லை சார், அவங்க ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப பூசல் சண்டையை போயிட்டு இருக்குமா? அது வெளியில் வருது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற அந்த ஷோ. அதெல்லாம் பழனிசாமி வீட்டில் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. பாஜக விட்டு பிரிச்சுட்டாருன்னா அவருக்கு தெரியாத என்ன ஆகும்னு. செந்தில் பாலாஜி மாதிரி அவர் ஜெயிலில் போய் நிற்பாரா? பழனிசாமிக்கு முடியுமா? சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் பதவி விட்டெல்லாம் அவர் போகிறதுக்கான எந்த வாய்ப்பு? அதெல்லாம் பாஜக அதிமுக பிரிஞ்சிரு அந்த பேச்சை எடுக்காது, ரெண்டும் ஒரே கட்சி. ஸோ அதனால் அவங்க என்னதான் சொன்னாலும் பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க. அதிமுக ஒரே கட்சி எப்படிங்க எதிர்ப்பாங்க? திட்டிக்கிறாங்களே சார் ஒருத்தர் ரெண்டு பேர். அண்ணாமலை திட்டுறாரு. ஓகே, சொந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ். இது அமித்ஷாவை தாக்கி ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காரா? மோடியை தாக்கி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? லோக்கல் பாலிட்டிக்ஸில் கோஷ்டி முதல்ல இது, அதை போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க. இல்லை, நாங்கள் இனிமேல் எந்த காலத்துலையுமே அவங்க கூட கூட்டணியே வைக்க மாட்டோம். ஆமாம், அண்ணாமலை இருக்கணும். அமித்ஷா சொல்லியிருந்தாரு, என்ன கதவு திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமித்ஷா கதவு திறந்து பாரு, அண்ணாமலை தடுக்கிறாருன்னு அவர்கிட்ட சொல்றாரு. நான் அந்த நியூஸை நான் வந்து கேட்கவே இல்லை, நான் அதை கேள்விப்படவே இல்லை அப்படின்னு கண்டும் காணாதமா போறாரு. அதுதான் தலைவர் சொல்லிட்டாருங்க, அதை போய் நாங்கள் என்ன அப்படி போகிறோம். அதில் அவர் லாயல் இல்லை, அவருடைய விசுவாசம் நல்லா வெளிப்படும். ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராத் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.